நான் பல மேடைகளில் பதிவு செய்திருக்கிறேன். ஏன்னா நாப்பாவிற்கும் என் ஞான தந்தை என்று நான் கொண்டாடுகின்ற கவிஞர் வாலிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னே தெரியாது, ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. நாப்பா ஒரு தடவை கேட்டிருக்காரு, நீங்க எதுக்கு வாலின்னு பேர் வச்சுக்கிட்டேன்னு. அப்ப வாலி சொன்னாராம், ராமாயணத்தில் வருகிற வாலிக்கு ஒரு ஆற்றல் உண்டு, ஒரு வரம் உண்டு. எதிரில் யார் வந்தாலும் அவர் வீரத்தில் பாதி வாலிக்கு போய்விடும். அது மாதிரி எனக்கு எதிரில் யார் வந்தாலும் அவர்கள் அறிவியல் பாதி எனக்கு வந்துடும் சொல்லித்தான் நான் வாலின்னு பேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னாராம். நாப்பா ரொம்ப துணிச்சல்காரர் அல்லவா, அவர் வாலிட்ட சொன்னாராம், அப்படியா, ஆனா உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் அறிவு வந்தவர் மாதிரியே தெரியலையே என்று. உடனே வாலி சொன்னாராம், என்ன செய்வது, எனக்கு எதிரில் வருகின்ற எல்லோரும் உங்களைப் போலவே இருக்கிறார்களே. இதை விடவும் ஒரு கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நாப்பா பேசுகிறார் வாலியை பார்த்து. கண்ணதாசனுக்கு தானே கவியரசு என்று பட்டம். வாலியை பார்த்து சொன்னாராம், என்னதான் எழுதினாலும் வாலி கவியரசு ஆக முடியாது. வாலி பேச வந்திருக்கிறார். நாப்பா அவர்களே, வாலி என்றாலே கவியரசு என்றுதான் பொருள். வாலி என்றால் குரங்குகளின் தலைவன், கவின்னா குரங்குகளின் தலைவன் என்றுதான் பொருள். சொல்லிவிட்டு அடுத்தால சொன்னாராம், எழுத்தாளர் அவர்கள் எதை காக்காவிட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய இனிஷியலையாவது காக்க வேண்டும். நான் பார்த்த சாரதி இல்லையா, தன்னுடைய இனிஷியலையாவது நாவை காக்க வேண்டும், தன்னுடைய இனிஷியலையாவது காக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே வாலி சொன்னதாக சொல்வார்கள்.